அடோனிராம் ஜட்சன் வாழ்க்கை வரலாறு. அடோனிராம் ஜட்சன் 1788ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார். மிகச்சிறந்த அறிவுத்திறன் கொண்ட அவர் இளமையில் நாத்திக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். ஒரு விடுதியில் தங்கியிருந்தபோது அடுத்த அறையில் ஒரு வாலிபன் மரண வேதனையில் துடிப்பதை உணர்ந்தார். மறுநாள் அந்த வாலிபன் தனது நெருங்கிய நண்பன் என்று அறிந்தபோது அவர் பேரதிர்ச்சி அடைந்தார். இந்த சம்பவம் அவரை பாவ உணர்விற்குள்ளாக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளச் செய்தது. 1812ஆம் ஆண்டு தனது மனைவி ஆன் ஜட்சனுடன் பர்மாவிற்கு, அதாவது தற்போதைய மியான்மருக்கு மிஷனரியாக சென்றார். அங்கு அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம். மொழி தெரியாத ஊரில் சுவிசேஷத்தை பரப்ப அவர் பெரும்பாடுபட்டார். சிறை தண்டனை, சித்திரவதை மற்றும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை இழக்கும் சோகம் என பல துன்பங்களை அனுபவித்தார். ஆனாலும் பர்மிய மொழியில் பைபிளை மொழிபெயர்த்து முடித்தார். பல வருட கடின உழைப்பிற்கு பிறகு பர்மாவில் முதல் திருச்சபையை நிறுவினார். இன்று பர்மாவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு அவர் விதைத்த விதையே காரணம். கிறிஸ்துவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி. அடோனிராம் ஜட்சனின் வாழ்க்கை இன்று நமக்கு புகட்டும் முக்கியமான பாடங்கள். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திலிருந்து பின்வாங்க கூடாது. எதிர்காலம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களைப் போலவே பிரகாசமாக இருக்கிறது என்று அவர் அடிக்கடி கூறுவார். கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். தனது குடும்பம், சுகபோகம் மற்றும் ஆரோக்கியத்தை அவர் சுவிசேஷத்திற்காக பலி கொடுத்தார். ஒரு ஆத்துமாவுக்காக கூட பல ஆண்டுகள் காத்திருக்க துணிந்த அந்த பொறுமையும், தேவ வார்த்தையை உள்ளூர் மக்களுக்கு கொண்டு சேர்க்க எடுத்த முயற்சியும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் முன்மாதிரி. தேவனுடைய ராஜ்யத்திற்காக துன்பப்படுவது வீணாகாது என்பதே அவர் வாழ்ந்து காட்டிய செய்தி. இயேசுவின் அன்பை உலகத்துக்கு சுவிசேஷமாக எடுத்துச் சென்ற இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றவர்களும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.